அத்தியாயம் 22. தன் முன்னே இருந்தவன் இந்திரன் என்பதை அறிந்தவன், நீங்கள் இந்திரன் தானே, கோவிலில் பார்த்தேன். என்னை சுற்றி என்ன நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியலை, நான் செத்துட்டேனா என்று கேட்டான். இல்லை மானிடா, நீ இன்னும் மரணிக்கவில்லை. நீ ஏன் மரணத்தினை துணைக்கழைக்க வேண்டும்? நீ ஒன்றும் தவறிழைக்கவில்லையே. தவறு செய்தது உன் மாமன் மகள், அவளுக்குத்தான் தண்டனை தர வேண்டும். இந்திரன் பேசியதும் உடனே மறுத்தவன், நீங்கள் என்ன நினச்சி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. அது ஒரு காலும் நடக்காது. எனக்கு அவன் மேலே கோபம், வருத்தம், ஆதங்கம்னு எல்லாம் இருக்குது. அதுக்காக நான் நேசிக்கிற அவளை எந்த நிலையிலும் நான் காயப்படுத்த மாட்டேன் என்றான். இதெல்லாம் அந்த பெண்ணிற்கு புரியவில்லையே மானிடா. அவள் மனசுக்குள்ளே வேறொருத்தன் இருக்கும்போது அவள் என்ன புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்படியெனில் அஞ்சனா உனக்கு வேண்டாமா? அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் அவளை நினைக்கிறது மகா பாவம். நான் அந்த பாவம் பண்ண விரும்பலை. நீ இந்த இந்திரனிடம் பேசுகிறாய் என்பதை மறந்து பேசி கொண்டிருக்கிறாய். யமனை பற்றி நீ அறிய மாட்டாய். அவன் இப்படித்தான் சாதாரண மானுட பெண்களின் மீது மையல் கொண்டு அவர்களின் கற்பினை கவர்ந்து பின் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு யமலோகத்திற்கு வந்து விடுவான். நன்றாக யோசனை செய். உன் மாமன் மகளை நீ அப்படி ஒரு நிலையில் வைத்து பார்க்கத்தான் பிரியப்படுகிறாயா? என்ன சொல்கிறீங்க? யமன் அப்படிப்பட்டவரா? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கில்லை. நீங்கள் சொல்கிறதில்ல எனக்கு நம்பிக்கை இல்லை. எதுவாக இருந்தாலும் அவளோட விருப்பம் எதுவோ அதுபடியே நடக்கட்டும். நான் அவளை தொல்லை பண்ண மாட்டேன். இந்திரன் பொறுமை பறக்க அதற்குள் அவசரமாக வந்த அக்கினி அவனை அணுகி இந்திரன் பற்றியும் தாங்கள் போட்டு வைத்திருக்கும் திட்டம் பற்றியும் எடுத்து சொல்லினான். இணக்கமான அவனின் பேச்சில் இமைக்காத அவனின் பார்வையில் திருவின் மூளை கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கத் தொடங்கியது. அவனும் அவர்களுடைய சதி வேலையில் பங்கெடுத்து கொண்டான். அந்த வனத்தில் அந்தகன், அஞ்சனா இருவரது வாழ்க்கையும் மிகுந்த காதலோடு நகரத் தொடங்கியது. என்னதான் காதலாகி அவன் கசிந்துருகினாலும் அவனது கடமையையும் சரிவர நிறைவேற்றி கொண்டுதான் இருந்தான். அவன் அதற்காக யமலோகம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனது யமகிங்கரர்களை அவனை தேடி வந்து விடுவார்கள். அவனும் பணியினை தவறாது முடித்துவிட்டு வருவான். அன்றும் அப்படித்தான். அவன் வெளியே கிளம்ப எத்தனிக்கும் போதே சட்டென சோர்வு ஆட்கொள்ள வாசலிலேயே தேங்கி நின்றான். அந்தகா, என்ன ஆச்சு? அஞ்சனா பதறி போய் கிட்டே வர, எதுவும் இல்லை அஞ்சனா என்றான் இவன். அவனுக்குள்ளுமே குழப்பம். எதுவும் இல்லைனா முகம் எதுக்கு இவ்வளவாடி போயிருக்கு? நீ முதல்ல உள்ளவா. இல்லை, நான் பேசாத, உள்ளவா. அவளை இழுத்து சென்று படுக்கையில் படுக்க வைத்தாள். அவனது நெற்றியினை வருடியவள், கொஞ்ச நேரம் அமைதியாக படுத்துரு என்று சொல்ல அவளுக்கு கட்டுப்பட்டு அவன் படுத்தே இருந்தான். அவன் ஓய்வெடுக்கட்டும் என்று நினைத்து அஞ்சனா எழப்போக அவளையும் இழுத்து கொண்டு இறுக்கியபடி படுத்தான் அவன். அந்தகா, குலைந்த குரலில் அவள் அழைக்க அந்தகனுக்கு அஞ்சனா வேண்டும் வேட்கையுடன் ஒலித்தது அவன் குரல். அவனோடு ஒண்டிக் கொண்டவளை அணைத்து அவன் பாணியில் அவளிடம் அவன் வேண்டுவன அனைத்தையும் பெற்றுக்கொண்டான். சற்று முன்னர் அவனை ஆட்கொண்ட சோர்வெல்லாம் அவளின் அருகில் காணாமல் போய்விட தெம்பு வரப்பெற்றவனாய் மாறிப்போனான் அவன். அவனது முகத்தில் மீண்ட பொலிவினை கண்டவள் நெற்றியில் இடித்து முத்தமிட்டாள். இப்போதான் உன்னை பார்க்க நல்லா இருக்கு. அஞ்சனாவின் அணுகுமுறையில் அந்தகனின் முகத்தில் பொலிவு மீண்டு விட்டது போல. அவன் சீண்ட, எல்லாம் உன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் வெட்கத்தோடு சொன்னாள் அவள். நாம் விரைவில் நமது லோகத்திற்கு செல்ல வேண்டும் அஞ்சனா. சரி அந்தகா, எப்போ வேணாலும் நம்ம போகலாம். எனக்கும் நம்ம உலகம் எப்படி இருக்கும்னு பார்க்க ஆசையாக இருக்குது. அப்போது இப்போவே போயிட்டு வரலாம், வா. இப்போவே வா? ஆம், இப்படியே வா. அவள் கேட்டதும் அவன் அவளை பார்த்து மயலாய் இதழ் விரிக்க, அதன் பின் அந்த இதழ்கள் அவளது இதழ்களோடு சென்று சேர்ந்ததில் யமலோகம் செல்லலாம் என்ற விஷயமே இருவருக்கும் மறந்து போனது. அஞ்சனா, உன் அருகில் நான் அனைத்தையும் மறந்து ஆவி கரைந்து நிற்கிறேன். எதென்னை விட்டு சென்றாலும் நீ என்னை விட்டு போகக்கூடாது அஞ்சனா. உன்னை மறந்து நான் ஒரு நொடி கூட உயிர் வாழ மாட்டேன். மரணத்தின் தேவன் என்றும் மடியேந்தி உன்னிடம் வினவுவது அதொன்றே. நீ எனக்கு வேண்டும். என்னவளாய் எப்போதும் என் அருகிலே இருக்க வேண்டும். நான் செய்த பாவத்திற்கு ஈசன் என்ன தண்டனை தரப்போகிறாரோ தெரியவில்லை. அதை நினைக்கையில் இப்போது எனக்குள் பயம் வந்துவிட்டது. சர்வேசா, இவளை மட்டும் என்னிடமிருந்து பிரித்து விடாதீர்கள். அவளது மேனியில் புதைந்திருந்தாலும் அவனது புத்தியில் இவ்வளவும் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் அவன் தேகம் இறுக்கம் கண்டுவிட அதை உணர்ந்த அஞ்சனா அவனிடம் இருந்து பிரிந்து எழுந்து அவன் முகம் பார்த்தாள். தவறு செய்த மழலையாய் அவனும் அவள் முகம் பார்த்தான். எதுக்கு உனக்கு இவ்வளோ சங்கடம்? ஏதோ தவறு நேர்வதைப் போல எனக்கு படுகிறது அஞ்சனா. யமனுக்கு எதுக்கு இந்த கலக்கம்? கூட நான் இருக்கும்போது தெரியவில்லை. நீ ஏதாவது தப்பு பண்ணையா? யமன் அந்த கேள்வியில் விழிக்க, என்ன முழிக்கிற, தப்பு பண்ணையா என்று கேட்டாள் அவனின் மனைவி. ஆம் என்பது போலவும் இல்லை என்பது போலவும் யமன் மாறி மாறி தலையாட்ட, ஏதாவது ஒரு பக்கம் தலையை ஆட்டாமல் இதென்ன வித்தியாசமாக ஆற்ற?
தப்பு பண்ணியிருப்ப போலையே குறுகுருவென பார்த்து அவள் வினவ, அடியே இப்படி பார்க்காதே என யமன் அவளது பாதத்தின் பெருவிரலை பிடித்து அவனை நோக்கி இழுத்தான். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. தவறு செய்தேனா? நானா? இல்லை அஞ்சனா, நான் எந்த தவறும் செய்யவில்லை, கடமையைத்தான் செய்தேன் சொல்லிவிட்டு அவளது மூக்கினை பிடித்து ஆட்டி அங்கே முத்தமும் வைத்தான். கடமையை செஞ்ச யாரும் பயப்பட தேவையில்லை. அதையும் மீறி நீ சங்கடப்படுறேன்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குது அஞ்சனா. யமலோகத்திற்கென்று சில விதிமுறைகள் உள்ளது. அதற்கு யமனான நானும் கட்டுப்படத்தான் வேண்டும். அந்த விதியினை ஒரு முறை மீறிவிட்டேன். விதிமீறலுக்கு என்ன தண்டனை யமா? ஈசன் கண்விழித்துதான் விதி மீறியதை அறிந்து என்ன தண்டனை வேண்டுமென்றாலும் தரலாம். ஈசன் கருணாமூர்த்தின்னு எங்கள் ஐயா சொல்லுவார் அந்தகா. நீ அவனை நினச்சி எதுக்கு பயப்படுற? அப்படி ஏதாவது தண்டனை கொடுத்தா நான் சிவன்கிட்ட சண்டை போட்டு உன்னை காப்பாற்றுறேன், நீ கவலைப்படாத. அஞ்சனா, உன்னால் இயல்பாக இதை ஏற்றுக்கொள்வதைப் போல் என்னால் இதை பார்க்க இயலாது. காரணம், நான் மரண தேவன் என்னும் பதவியில் இருப்பவன். அந்த பதவிக்கு உரிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நான் நடக்க வேண்டும். நான் சொன்னது தான். ஈசன் மட்டும் உனக்கு தண்டனை தந்தா நான் அவனை சும்மாவே விடமாட்டேன் அந்தகா. சும்மா சொல்கிறேன்னு நினைக்காத, நான் சொன்னதை செய்வேன் என்றவளின் சிறு பிள்ளைத்தனமான பேச்சினை கேட்டு யமன் லேசாய் சிரித்து வைக்க அங்கே இன்னொருவனும் சிரித்து கொண்டான். அவன் சிவன். சில நாட்கள் இப்படியே செல்ல அன்றைய தினத்தின் முடிவில், அஞ்சனா, நாம் நம் லோகத்திற்கு செல்ல வேண்டும், நீ தயாராக இருக்கின்றாயா என்ற கேள்வியில் அவள் தலை தானாக ஆடியது. தலை மட்டும் ஆடுகின்றது, முகத்தில் எந்தவித பொலிவும் இல்லையே. இன்னும் அங்கு வர உனக்கு விருப்பமில்லையா? நம்மால் இங்கு வெகு காலம் இருக்க இயலாது அஞ்சனா. இந்த யமனின் நிலையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஈசன் தவத்திலிருந்து விழித்து கொள்ளும் காலம் இது. நான் என் இடத்தில் இல்லாது போனால் அதன் பின் சரி கிளம்பலாமா என்று சொல்ல அவள் சரி அந்தகா என்றாள். அவனுக்கு அவளுடனான இந்த வாழ்க்கை அவ்வளவு பிடித்திருக்கின்றது. அவனுக்குமே யமலோகம் செல்வதில் பெரிதாக நாட்டமில்லை எனினும் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் என்ன நேரும் என்பதை அவன் அறிந்து கொண்டான். இந்திரனிடமிருந்து தாக்குதல் வரும் என்று அவன் எதிர்பார்த்திருந்தான் தான். ஆனால் இந்த மாதிரியான தாக்குதலை யமன் எதிர்பார்க்கவில்லை. அங்கு ஒட்டுமொத்த இந்திரலோகமும் ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டத்தில் இருந்தது. அந்த சத்தம் நாரதனை எட்டியதில் அவனும் வந்து அங்கே எட்டியும் பார்த்தான். இந்திரன் வெற்றி மயக்கத்தில் ரம்பை நடனத்தில் கழித்திருந்தான். நாரதர் வந்த பிற்பாடு இந்திரன் மரியாதை நிமித்தம் எழுந்து நிற்க, என்ன இந்திரா, இந்த இந்திர சபைக்கு நிகராக உன் மதனம் ஜொலித்து கொண்டிருக்கிறது, என்ன விஷயம் என்றான். தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை நாரதரே, அந்த யமன் விஷயம்தான். யமனுக்கு என்ன? யமனுக்கும் அந்த பெண்ணிற்கும் திருமணம் நடந்துவிட்டது. என்ன, யமனுக்கு திருமணம் நடந்துவிட்டதா? அட, தேவரிஷிக்கு இதை பற்றி தெரியாதா என்ன இவ்வளவு அதிர்ச்சியாக வினவி வைக்கிறீர்கள்? யமன் சித்திரகுப்தனுக்கு அளித்த தண்டனையை கண்டதிலிருந்து நான் அவனிடம் எந்தவித வம்பும் வைத்து கொள்வதில்லை இந்திரா. ஆனால் இந்திரா, நீ ஏன் யமன் விஷயத்தில் இவ்வளவு கவனம் செலுத்துகிறாய்? செய்து முடிக்க வேண்டிய பணி ஏராளம் இருக்கையில் அவனிடம் நான் தோற்று போனதை நேர் செய்ய வேண்டும் நாரதரே. அதுவுமின்றி அவனுக்கு ஆணவம் அதிகம், அதை அழிக்க வேண்டும். என்ன செய்து வைத்தா இந்திரா? ஏதாவது இடகுடமாக நடந்தால் நீயும் சிவனின் சினத்திற்கு ஆளாவாய். சிவன் சினத்துக்கு ஆளானாலும் பரவாயில்லை, நான் அந்த யமனை தோற்கடிக்க வேண்டும். இது தேவையில்லாத வேலை இந்திரா. அவமானத்தின் வழி பற்றி நாரதர் அறிய மாட்டீர்கள். நான் அந்த வழியினால் துடித்தது பற்றியும் தங்களுக்கு தெரியாது. அதுவும் அந்த பெண் அஞ்சனா என்னவெல்லாம் பேசினாள் என்று தாங்கள் அறிவீர்களா? நீ விரும்பும் பெண்ணின் மீது வேறு எவர் பார்வையும் படுவதை நீ வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பாயா? பின் யமன் மட்டும் எப்படி தான் நேசிக்கும் பெண்ணினை விலக்கி வைப்பான்? அதுவும் முன்னிடம் விட்டு கொடுத்து விடுவான் என்று எதிர்பார்க்கலாம். அவன் அவளிற்காக அனைத்தையும் உதறி தள்ளுவான். அவளுக்காக விதியையே மாற்றி எழுதியிருக்கின்றான். அவனோடு மோதுவது உனக்கு அபாயத்தினைதே தரும். வேண்டாம் இந்திரா. அதற்கு அவனுக்கு பலம் வேண்டுமே. அது இப்போது அவனிடத்தில் இருந்தால்தானே? புரியவில்லை இந்திரா நீ சொல்ல வருவது. அவனது பலத்தினை அவன் இழந்து வருகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக. அது இயலாத காரியம். இந்திரனுக்கு அது ஆகக்கூடிய காரியம்தான் தேவரிஷி. என்ன செய்தாய் இந்திரா? அவிர்பாகம். ஒவ்வொரு எழுத்தாய் உச்சரித்து மொத்தமாய் அவன் சேர்த்து முடிக்க நாரதன் அதிர்ந்தே போனான். காதல் ஆசை யாரை விட்டது? அத்தியாயம் 22 நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயம் விரைவில். நன்றி.